அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு தொகுதிகளுக்கான சர்வே நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பல விஐபி தொகுதிகளையும் பார்த்து விட்டோம், சாதாரண தொகுதிகளையும் பார்த்து விட்டோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி திருச்சி வெஸ்ட். இதுல திருச்சியை திமுகவுடைய கோட்டையாக மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு கொண்ட நேரு அவர்கள் இங்க களமிறங்குறாரு திமுக சார்பாக. அண்ட் அதிமுக நேரடியாக களமிறங்காமல் அமமுகவின் ராஜசேகர் அவர்கள் இங்க விஜயோட இம்பாக்ட் முக்கியமா எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டி இருக்குது. எஸ், வணக்கம் பார்த்த சார். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் 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 சார். இங்க இப்ப விஜய் அங்க திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. அது மேற்குல அதோட எஃபெக்ட், ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருக்குமா? ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு பெருசா சொல்ல முடியாதுங்க. பட் ஆனா இந்த தொகுதியில நம்ம எப்போதுமே இந்த தொகுதியோட ஹிஸ்டரியை பார்ப்போம். இங்க கேண்டிடேட் ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம கேண்டிடேட்டோட ஹிஸ்டரியும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறேன். கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நேரு அப்படின்னாலே வீழ்த்த முடியாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் தான் இருக்கு. இவரோட கடந்து வந்த பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இது வரைக்கும் ஒரு 9 எலெக்ஷன்ல போட்டி போட்டிருக்காரு. 1989ல ஜெயலலிதா அணிக்கு எதிர்க்காக அதிமுகல லால்குடியில் அதுல ஒரு 4 தடவையும், திருச்சி 2 ஒரு தொகுதி இருந்தது அங்க ஒரு தடவையும், திருச்சி வெஸ்ட்ல அதுக்கப்புறம் 4 தடவையும் போட்டி போட்டிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா இவருக்கு 89ல வெற்றி, 91ல தோல்வி, 96ல வெற்றி, அப்புறம் அது 3 காங்கிரஸ்க்கு எதிர்க்க, 2001ல அதிமுக எதிர்க்க தோல்வி, அப்புறம் 2006ல வெற்றி, 2011ல தோல்வி, பை எலெக்ஷன்லயும் 2011ல தோல்வி, அப்புறம் 16, 21 ரெண்டுத்திலையும் ஜெயிச்சிருக்கிறாரு. 21ல அதாவது கணந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 9 தேர்தல்ல 5ல வின் பண்ணிருக்காரு, மெஜாரிட்டி வின் பண்ணிருக்காரு, 4ல தோல்வி. அதுல பை எலெக்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா, சோ இதுதான் அவரோட கடந்து வந்த பாதை. ஆனா இன்னைக்கு அவரு இந்த தொகுதியை கடந்த ஒரு 10 வருட காலத்துல திருச்சி எப்போதுமே இந்த இந்த தொகுதியே பாத்தீங்கன்னா இந்த 10 தேர்தல்ல 7 தேர்தல டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கீங்க. வெறும் 3 தேர்தல்ல தான் அதிமுக, அதுவும் ஒரு 91லயும் 2011லயும் மாத்திரம்தான் ஒரு பெரிய அலை ஜெயலலிதா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் திரு நேரு அவர்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவர் தான் வெற்றி பெறுவார். அதுவும் கணிசமான வாக்குகள்ல 85,000 இருக்குமா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பொதுவாக ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் விஜயோடதுனால ஒரு நல்ல வாக்கு சதவிகிதம் இருக்கும். 2க்கும் 3க்குமே நல்ல காம்படிஷன் இருக்கும். ஆனா இங்க ஏற்கனவே அதிமுகவும் இங்க நல்லா, அதாவது அவங்களுக்கு ஒரு ரொம்ப மோசமான பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குமே ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு தொகுதி தான். கணிசமான ஒரு 30-35% மேல இருக்கிற பர்சன்டேஜ் இருக்கிற தொகுதி தான். அப்படி பார்க்கும்போது இது ஒரு கடினமான 2வது இடத்துக்கு கடினமான போட்டியா இருக்கும். ஏன்னா விஜய் பக்கத்திலேயே கண்டெஸ்ட் பண்றதுனால. ஸோ விஜய் க்ளோஸ் செகண்ட். ஏன்னா இங்க அமமுக நீங்க சொன்ன மாதிரி அதிமுக நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணாம அமமுக இறங்குறதுனால ஒரு விஜய் ஒரு க்ளோஸ் செகண்ட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு விஜய் டிவிக்கே. பட் ஆனா வெற்றி திரு நேரு அவர்களுக்கு தான். ஓகே, சோ இங்க நேரு அவர்கள் மீண்டும் அந்த கோட்டையை தக்க வைப்பார் அப்படின்றது இருக்கு. பட் திருச்சி ஒரு டப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி ஏஜ் டிஎம்கே வெளியில இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ எஸ் நேர்களே, திருச்சி வெஸ்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கிழக்குல போட்டியிட்டாலும் மேற்குல அவருடைய எஃபெக்ட் பெருசா இருக்காது அப்படின்றத நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் பெருசா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல, பிரச்சாரமும் பண்ணலன்றத பார்க்க வேண்டியிருக்கு. நேரு வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்த ஒரு நபராக இருந்தாலும் திமுகவை கடந்த 10 வருடங்களாக இந்த திருச்சி கோட்டையை மெயின்டைன் பண்றதுல மிக முக்கிய பங்காற்றி இருக்கார். ஏற்கனவே நம்ம ஆத்தூர்ல பார்த்தோம்னா ஐபெரியசாமி அவர்கள் எப்படி அது ஒரு கோட்டையா 2006ல சுதாரிச்சு பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நேரு அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். சோ அந்த வகையில் திருச்சி மேற்கு நேரு டிஎம்கே அவர்கள் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார். ஒரு டஃப் காம்படிஷன்ல அமமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையான டஃப் காம்படிஷன்ல ஸ்லைட் எட்ஜ் தாவேகா செகண்ட் பிளேஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.